ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்துக்கு கடந்து வந்தும் பல பேருக்குள் மாற்றமில்லை. கர்த்தருடைய சமூகத்தண்டையிலே கடந்து வந்தும் பல பேர் எப்படி வந்தார்களோ அப்படியே திரும்பவும் தங்களுடைய ஸ்தானத்திற்கே திரும்ப போகிறார்கள். ஏன் தேவ சமூகத்திற்கு வந்தும் ஆண்டவருடைய ஆச்சரியமான பிரசனத்துக்குள் கடந்து வந்தும் பல பேருக்குள் தேவன் எதிர்பார்க்கும் மாற்றம் இல்லாமல் போய்விடுகிறது? பல வருடங்களாக ஆவிக்குரிய சபைக்கு தொடர்ந்து வந்தும் கர்த்தருடைய வார்த்தையின் ஆழங்களை தொடர்ச்சியாய் கேட்டும் பல பேருக்குள் கர்த்தர் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்ட விரும்புகிறார். ஏன் தேவ ஜனங்களுக்குள் தேவன் எதிர்பார்க்கும் மாற்றம் இல்லாமல் போகிறது? அதிலும் பாருங்கள், மாமிசத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றம், மாமிசத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றம் என்று சொன்னால் நம்முடைய மாமிசத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து செயல்பட வேண்டியது அவசியம். தேவனின் தெய்வீக சுபாவங்கள் நமக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டியது அவசியம். ஆனால் பல பேருக்குள் எப்படி அவர்கள் தங்கள் ஓட்டத்தை துவங்கினார்களோ அப்பொழுது அவர்கள் மாமிசத்தின் காரியங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டதோ அதே நிலையிலேயே தொடர்ந்து தங்கள் ஜீவனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவன் எதிர்பார்க்கும் மாற்றம் பலருக்குள் இல்லாமல் இருக்கிறது. வாசியுங்கள், 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசியுங்கள். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். கர்த்தர் அவனை குறித்து ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். அவனுக்குள் எத்தனையோ காரியங்கள் காணப்பட்டது. மிக முக்கியமாக 3 காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்தில் குறிப்பிட்டு எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று, பெரிய மனுஷன், எண்ணிக்கை உள்ளவன். அப்படி என்றால் மிகுந்த கௌரவத்துக்குரிய ஒரு மனிதன், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் காணப்பட்ட ஒரு மனிதன், மகா பராக்கிரமசாலி. ஆனால் அவனுக்குள் காணப்பட்டதோ குஷ்டரோகம். அவன் மாமிசம் ஏதோ ஒரு இடத்தில் அழுகி போன நிலையில் காணப்பட்டது. அவனுடைய மாமிசம் இயல்பான நிலையிலிருந்து மாறுபட்டு காணப்பட்டது. அவனுக்குள் காணப்பட்ட குஷ்டரோகத்தை கர்த்தருடைய ஆவியானவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த நாகமானை குறித்து கர்த்தர் எத்தனை தியானங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ 7 தரம் ஸ்நானம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு 3 தொடர்ச்சியான தியானத்தை கொடுத்தார். அதோடு கூட இன்னும் தொடர்ந்து 2 தியானங்களை கொடுத்தார். நாகமானை குறித்தே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். கீழ்ப்படியாவிட்டால் என்று சொல்லி இடைப்பட்டார். அதோடு கூட இந்த நாகமான் வந்த பிரகாரமாகவே தன் தேசத்துக்கு திரும்பி போயிருந்தால் என்ன நடைபெற்றிருக்கும் என்று சொல்லியும் கர்த்தர் உணர்த்தி காட்டினார். மீண்டும் அதே வேத பகுதியில் இன்னும் ஒரு தியானத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்து நம்மோடு கூட இடைபடுகிறார். அவன் சரீரத்திலே காணப்பட்ட குஷ்டரோகம். இந்த குஷ்டரோகம் எதற்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறது? கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 19 21 வரையிலும் இருக்கிற வசனங்களை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன என்று சொல்லி கர்த்தர் மாமிசத்தின் கிரியைகளை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார்.
அந்த காரியங்களுக்கு நிழலாட்டமாய் காணப்படுவது இந்த குஷ்டரோகம். குஷ்டரோகம் அப்படி என்றால் அவன் மாமிசத்தில் காணப்பட்ட மாற்றம், அருவருக்கப்படத்தக்க மாற்றம். இன்றைக்கும் தேவ சமூகத்துக்கு கடந்து வந்தும் தேவனை ஆராதித்தும் கர்த்தருடைய ஆச்சரியமான பிரசன்னத்தண்டையிலே கடந்து வந்தும் பல பேரின் மாமிசத்தில் மாற்றமில்லை. தேவன் எதிர்பார்க்கும் மாற்றமில்லை. மாமிசத்தின் கிரியைகளிலிருந்து இன்றும் விடுதலை பெறாமல் மாமிசத்தின் கிரியைகளில் அடிமைப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள். இந்த மனிதனுக்குள் பாருங்கள், இவன் உடல் முழுவதும் குஷ்டரோகமாய் காணப்படவில்லை. இந்த குஷ்டரோகம் மாமிசத்தின் கிரியைகளுக்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறது. சில பேருக்குள் வெளியரங்கமாய் காணப்படும் மாமிசத்தின் கிரியை, சில பேருக்குள் அந்தரங்கத்தில் காணப்படும் மாமிசத்தின் கிரியை. சில பேரை வெளிப்புறத்தில் பார்க்கும் பொழுதே இந்த மனிதனுடைய மாமிசம் வேறுபட்டு காணப்படுகிறது, இவன் குஷ்டரோகி என்று சொல்லி வெளிப்புறத்திலே பார்க்கத்தக்கதாய் காணப்படும். ஆனால் ஒரு சில பேரை கவனித்து பார்க்கும் பொழுது வெளிப்புறத்தில் அவர்களுக்குள் குஷ்டரோகம் இருப்பது தெரியாது. மாறாக சரீரத்தில் ஏதோ ஒரு இடத்தில் மறைக்கப்பட்ட நிலையில் காணப்படும் குஷ்டரோகம். இன்றைக்கும் தேவ ஜனமே, வெளியரங்கமாய் உங்களுக்குள் காணப்படுகிற மாமிசத்தின் கிரியைகளாய் இருக்கலாம், அல்லது உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் காணப்படும் மாமிசத்தின் கிரியைகளாய் இருக்கலாம். ஆனால் அவைகள் மாறித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவன் தன் சபையை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஏனென்றால் கர்த்தரின் வருகை மிக சமீபமாயிருக்கிறது. கர்த்தரின் வருகையில் நீங்களும் நானும் பங்கடைய வேண்டுமென்றால் நீங்களும் நானும் மாமிசத்தின் கிரியைகளிலேயே வாழ்க்கையை நடத்தி கொண்டு தேவனுடைய சமூகத்தில் போய் சேர முடியாது. தேவனுடைய ஆச்சரியமான அந்த ரகசிய வருகையிலே பங்கெடுக்க முடியாது. அப்படி என்றால் மாமிசத்தின் கிரியைகள் மடிந்து தேவன் எதிர்பார்க்கிற மறுரூபம் நமக்குள் ஏற்பட வேண்டியது அவசியம். ஆனால் பல பேருக்குள் மாமிசத்தின் கிரியையில் மாற்றமில்லை. தேவ சமூகத்துக்கு நெருங்கி வருகிறார்கள், தேவ சமூகத்திலே காணப்படுகிறார்கள், ஆனாலும் தேவன் எதிர்பார்க்கிற மாற்றம் இல்லை. இந்த நாகமானை பாருங்கள், இவன் சரீரம் முழுவதும் குஷ்டரோகம் இல்லை, மாறாக குறிப்பிட்டு ஏதோ ஒரு இடத்தில் மாத்திரம்தான் குஷ்டரோகம் இருந்ததை கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள், 5வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி. அப்படி என்றால் குறிப்பிட்டு ஏதோ ஒரு இடத்தில் மாத்திரம் இந்த மனிதனுக்கு குஷ்டரோகம். இவன் சரீரம் முழுவதிலும் குஷ்டரோகம் காணப்படவில்லை. சரீரத்தில் ஏதோ ஒரு இடத்தில் அந்த இடத்தை தடவி அதன் மீது கரங்களை வைத்து எலிசா எனக்கு சுகத்தை தருவான் என்று சொல்லி இப்படிப்பட்ட நினைவோடு கூட இவன் புறப்பட்டு வந்தான். அப்படி என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் குறிப்பிட்டு காட்டுகிறார், சரீரத்தின் மற்ற இடங்கள் எல்லாம் நன்றாயிருந்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் மாத்திரம் அவன் மாமிசம் மாறி அழுகி போய் காணப்பட்டது. இன்றைக்கும் தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் மிக அருமையான சாட்சியை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் உங்கள் சாட்சியை நீங்கள் சீர்குலைத்து காணப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்கள் சாட்சி சீர்குலைந்து போய் காணப்படலாம். அது ஒருவேளை வெளியிலெல்லாம் நல் சாட்சியை நீங்கள் பெற்றிருக்கலாம், வெளியிடங்களிலெல்லாம் மிக அருமையான சாட்சியை பெற்றிருக்கலாம். ஆனால் உங்கள் குடும்பத்தில், உங்கள் கணவனிடத்தில், உங்கள் மனைவியிடத்தில், உங்கள் பெற்றோர்களிடத்தில், உங்கள் பிள்ளைகளிடத்தில் நற்சாட்சியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? அப்படி என்றால் ஏதோ ஒரு இடத்தில் குஷ்டரோகம். உங்கள் கணவன் உங்களுக்கு நல் சாட்சியை கொடுக்க முடியுமா? உங்கள் கணவன் உங்களை குறித்து நல் சாட்சியை கொடுக்க முடியுமா? உங்கள் மனைவி உங்களை குறித்து நல்ல சாட்சியை கொடுக்க முடியுமா? அப்படி என்றால் ஏதோ ஒரு இடத்தில்
சீரியா தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு கடந்து வருகிறான். சீரியா என்பது புறஜாதிகளின் காரியங்களுக்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறது. அதை கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி தன் வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எபேசியரின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசியுங்கள். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள். மிக குறிப்பாக இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் காணப்பட்டீர்கள். இவனும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பான நிலையில் இருந்தவன். சீரியா தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு புறப்பட்டு வருகிறான். இஸ்ரவேல் தேசம் எப்படிப்பட்ட இடம்? பாலும் தேனும் ஓடுவது அதன் சிறப்பு அல்ல, மாறாக நான் பார்த்து வைத்தது, என் ஜனங்களுக்காக நான் பார்த்து வைத்த தேசம். அதனால்தான் இஸ்ரவேல் தேசம் சிறப்பு மிக்க இடம். அதன் செழிப்பு அதற்கு சிறப்பு அல்ல, அதில் காணப்படும் மிக அரிதான காரியங்கள் சிறப்பு அல்ல, மாறாக கர்த்தரின் பார்வையில் என் ஜனங்களுக்கென்று நான் பார்த்து வைத்த இடம் என்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை அது பெற்றுக்கொண்டதினால்தான் உலகத்திலே சிறப்புமிக்க பகுதியாய் காணப்படுகிறது. இஸ்ரவேல் தேசம் சீரியா தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு கடந்து வருகிறான். ஆனால் எப்படிப்பட்ட நிலையில் அந்த மனிதன் கடந்து வருகிறான்? குஷ்டரோகியாய் கடந்து வருகிறான். குஷ்டரோகியாய் தேவ சமூகத்துக்கு கடந்து வருவது தவறு அல்ல. பலகீனத்தோடு தேவ சமூக தண்டையிலே நெருங்கி வருவது தவறு அல்ல. நான் இருக்கிற வண்ணமாகவே தான் எழும்பி வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் எப்படிப்பட்ட பலகீனத்தோடு இருக்கிறேனோ, எப்படிப்பட்ட இயலாமையோடு கூட இருக்கிறேனோ, எப்படிப்பட்ட தோல்வியை எனக்குள் தரித்து கொண்டிருக்கிறேனோ, அதை பெற்ற மனிதனாய்தான் தேவ சமூக தண்டையிலே நான் நெருங்கி வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் தேவ சமூகத்துக்கு கடந்து வந்தும் மாற்றமற்ற மனிதனாய் திரும்பி போவதுதான், மாற்றமற்ற நிலையில் திரும்பி போவதுதான் மிக பரிதாபத்துக்குரிய ஒரு நிலையாய் காணப்படுகிறது. இன்றைக்கு பல பேர் இப்படிப்பட்ட நிலையில் தான் காணப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட நிலையில் தேவ சமூகத்துக்கு வந்தார்களோ அதே நிலையிலேயே திரும்பி போகிறார்கள். குஷ்டரோகியாய் புறப்பட்டு வருகிறான். குஷ்டரோகியாய் மாத்திரமல்ல, இவன் எப்படிப்பட்டவனாய் இஸ்ரவேல் தேசத்துக்குள் கடந்து வருகிறான் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். 5வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 6000 நிறை சேக்கல் பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் மிகப்பெரிய காணிக்கையை தன்னோடு கூட சுமந்து கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்குள் வருகிறான். அவனுடைய காணிக்கையின் மதிப்பை தற்காலத்தின் மதிப்பின்படி நாம் மதிப்பிட்டு பார்ப்போம் என்றால் 3 கோடிக்கும் அதிகமான மதிப்பை அவன் காணிக்கையாய் கொண்டு வந்தான். சற்று யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய காணிக்கை! 3 கோடிக்கும் அதிகமான பண மதிப்பு. அவ்வளவு பெரிய காணிக்கையை கொண்டு வருகிறான். குஷ்டரோகம் அதோடு கூட மிகப்பெரிய காணிக்கையை எடுத்துக்கொண்டு வருகிறான். ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட இடத்தில் அவன் கடந்து வந்தாலும், தேவ சமூக தண்டையிலே கடந்து வந்தாலும், எலிசாவின் கூடாரத்தின் வாசற்படி அண்டையிலே கடந்து வந்தாலும், எலிசா தங்கி வாசம் பண்ணுகிற இடத்தண்டையிலே கடந்து வந்திருந்தாலும் அவனுக்குள் மாற்றம் ஏற்படவில்லை. எப்படிப்பட்டவனாய் திரும்பி போனான் பாருங்கள். 5வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசியுங்கள். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு
இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். அப்படி என்றால் சீரியாவுக்கே நான் திரும்புகிறேன். குஷ்டரோகத்தோடு கூட தேவ சமூகத்துக்கு வருவது தவறு அல்ல. ஆனால் அதே குஷ்டரோகத்தோடு கூட தேவ சமூகத்தை விட்டு திரும்பி போவதுதான் தவறு. மாமிசத்தின் கிரியைகளோடு கூட, பலகீனத்தோடு கூட, இயலாமைகளோடு கூட, தோல்வியோடு கூட, தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களோடு கூட தேவ சமூகத்துக்கு வருவது தவறல்ல. ஆனால் அதே காரியங்களோடு கூட மீண்டும் திரும்பி போவதுதான் மிகப்பெரிய தவறாய் காணப்படுகிறது. தேவ ஜனமே, இன்றைக்கும் தேவ சமூகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் வந்திருந்தாலும் சரி, ஆனால் வந்த நிலையிலேயே நீங்கள் திரும்பி போவீர்கள் என்றால் மிக பரிதாபத்துக்குரிய ஒரு நிலை என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட மாமிசத்தின் கிரியைகளோடு கூட தேவ சமூகத்துக்கு வந்தீர்களோ அதே மாமிசத்தின் கிரியையே உங்கள் வாழ்க்கையிலே சுமந்து கொண்டு மீண்டும் நீங்கள் திரும்பி போவீர்கள் என்றால் பரிதாபத்துக்குரியவர்கள். இந்த குஷ்டரோக மாமிசத்தின் கிரியைகளுக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. மாமிசத்தின் கிரியைகளை குறித்த பட்டியலை கர்த்தர் தன்னுடைய வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். கலாத்தியர்கள் நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் வாசியுங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே மாமிசத்தின் கிரியைகள், குஷ்டரோகத்தை பிரதிபலிக்கிற காரியங்கள். இன்றைக்கு உங்கள் வெளிப்புற தோற்றத்தில் மிக அருமையாயிருக்கலாம். தேவன் சரீரத்தில் எழும்பும் குஷ்டரோகத்தை குறித்து பேசவில்லை. மாறாக ஆவிக்குரிய மனிதனுக்குள் ஏற்பட்டிருக்கிற குஷ்டரோகத்தை குறித்து பேசுகிறார். உங்கள் சரீரத்தில் மாமிசத்தின் கிரியையில் வெளிப்படும் குஷ்டரோகத்தை குறித்து வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார், இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். குடிவெறி, களியாட்டுகள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள் மிக கொடிதான குஷ்டரோக காரியங்கள். இன்றைக்கு பாருங்கள், பெருகி இருக்கும் வேசித்தனம், விபச்சாரம் மகா கொடிதான அருவருப்புகள், அருவருக்கத்தக்க காரியங்கள். தேவ ஜனங்களில் பல பேர் இவைகளை துணிகரம் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். கோபங்கள், பொறாமைகள், மார்க்க பேதங்கள், சண்டை சச்சரவுகள், கசப்புணர்ச்சிகள், பிரிவினைகள் என்று சொல்லி தேவ ஜனங்களுக்குள் குடிகொண்டிருக்கிற மாமிசத்தின் கிரியைகள். மாமிசத்தின் கிரியையோடு கூட தேவ சமூகத்துக்கு வருவது தவறல்ல. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். நீ இருக்கிற நிலையிலேயே எழுந்து என் அண்டையிலே வா என்று சொல்லுகிறார். ஆனால் தேவ சமூகத்துக்கு வந்தும், தேவ பிரசன்ன தண்டையிலே கடந்து வந்தும், வந்த பிரகாரமாகவே திரும்பி போவது எவ்வளவு பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம். வசனத்தில் வாசித்தோம். 5வது அதிகாரத்தில் 12வது வசனத்தின் கடைசி பகுதியில் வாசித்தோம். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 12வது வசனத்தின் கடைசி பகுதியில் வாசித்தோம். உக்கிரகத்தோடே திரும்பி போனான். அப்படி என்றால் மீண்டும் நான் சீரியாவுக்கே திரும்புகிறேன். எந்த நிலையில்? குஷ்டரோகத்தோடு கூடவே எலிசா அண்டையிலே கடந்து வந்தும், எலிசா சாதாரண ஒரு மனிதன் அல்ல, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனிதன். அப்படி என்றால் தேவ பிரசனத்தை தன்னகத்தே கொண்ட ஒரு மனிதன். அப்படி என்றால் இந்த நாகமான் தேடி வந்தது, கிட்டி வந்தது யார் அண்டையில்? எலிசாவின் அண்டையில் அல்ல, மாறாக எலிசாவின் தேவனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தண்டையிலே நெருங்கி வந்திருக்கிறான். ஆனால் தேவ பிரசனத்தண்டையிலே கடந்து வந்தும் மாற்றமற்றவனாய், கொஞ்சமாகிலும் மாற்றமற்றவனாய்
திரும்பி போனான். இன்றைக்கும் தேவஜனமே இப்படிப்பட்ட நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? எத்தனை வருடமாய் சபைக்கு வந்தும், ஆவிக்குரிய சபைக்கு இத்தனை வருடங்கள் வந்தும், கர்த்தரின் வார்த்தையின் ஆழங்களை கேட்டும் மாற்றம் ஏற்பட்டதா? மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? மாமிசத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? மறுரூபத்துக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன் இந்த மனிதனுக்குள் மாற்றம் ஏற்படாத நிலையிலேயே அவன் திரும்பி போனான்? இந்த மனிதன் திரும்பி போனான், ஆனால் மீண்டும் உணர்த்தப்பட்டு திரும்பி வந்து ஆச்சரியமான அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் பல பேர் தேவ சமூகத்துக்கு வந்தும் மாற்றமற்ற நிலையிலேயே கடந்து போய் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்ட விரும்புகிறார். எதனால் மாற்றமற்ற நிலையில் பல பேர் எப்படி வந்தார்களோ அப்படியே திரும்ப போகிறார். கசப்புணர்ச்சியோடு கூட தேவ சமூகத்துக்கு வருதல், அதே கசப்புணர்ச்சியோடு கூடவே திரும்பி போதல். பகை, சண்டைகள், பொறாமைகள், கோபங்கள், வாக்குவாதங்கள் என்று சொல்லி மாமிசத்தின் கிரியைகளோடு கூட தேவ சமூகத்துக்கு வருதல், அதே போலவே மீண்டும் திரும்பி போதல். களியாட்டுகள், திரைப்படங்கள், சினிமா பாடல்களை கேட்டல், கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை பார்த்தல், இவைகளெல்லாம் செய்கிற நிலையிலேயே தேவ சமூகத்துக்கு வருதல், மீண்டும் அப்படியே புறப்பட்டு போதல். மாற்றமில்லை. ஏன் மாற்றமில்லை? கர்த்தருடைய ஆவியானவர் ஒன்றன் பின் ஒன்றாய் வரிசைப்படுத்தி காட்டுகிறார். வாசியுங்கள். 5வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசியுங்கள். சீரிய ராஜாவின் படைத்தலைவன் ஆகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ அப்படி என்றால் இவனை குறித்த 3 காரியங்கள். ஒன்று, யார்? மிகப்பெரிய மனிதன், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவன், மகா பராக்கிரமசாலி, எந்த யுத்தத்திலும் தோற்றது இல்லை, தன் ஒட்டுமொத்த தேசத்திற்கு ஜெயத்தை கொண்டு வருகிற ஆச்சரியமான பராக்கிரமத்தை உடைய ஒரு மனிதன். இவன் எப்படிப்பட்ட நிலையில் தேவ சமூக தண்டையிலே நெருங்கி வருகிறான்? இந்த 3 காரியங்களையும் தன்னோடு கூட சுமந்து கொண்டே வருகிறான். நான் யார் தெரியுமா? நான் இப்படிப்பட்ட மனிதனாக்கும். நான் இப்படிப்பட்ட இடத்திலிருந்து கடந்து வந்திருக்கிறேன். நான் இப்படிப்பட்ட ஸ்தானத்தை உடையவன். சுயநீதிகள். இன்றைக்கும் பல பேர் தேவ சமூகத்துக்கு வந்தும் மாற்றமற்ற நிலையில் கடந்து போவதின் ரகசியம் என்ன? சுயநீதிகள். நான் கேட்காத பிரசங்கம்மா, நான் பார்க்காத சபையா, நான் பார்க்காத ஊழியக்காரனா? இன்றைக்கும் தேவ சமூகத்துக்கு வந்தும் பல பேருக்குள் மாற்றம் ஏற்படவில்லை. அதற்கு காரணம் என்ன? அவர்களுக்குள் காணப்படும் சுயநீதி. எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள்? நான் சீரியாவை விட்டு இஸ்ரவேலுக்கு வந்திருக்கிறேன், நெடுந்தூரம் கடந்து வந்திருக்கிறேன், மிகப்பெரிய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறேன். இன்றைக்கும் பல பேருக்குள் நான் இதையெல்லாம் விட்டு ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறேன். சில பேர் பெருமைப்பட்டு சொல்லுவாங்க, நான் அரசாங்க உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணிவிட்டு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வந்தேன். தாங்கள் ராஜினாமா செய்த அரசாங்க உத்தியோகம் அவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மையாக இருக்கிறது. அப்படி என்றால் மறைமுகமாய் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மேன்மையானதை விட்டு நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் சுய நீதியை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பல பேர் சொல்கிறத பார்த்துருக்கிறீங்களா? நான் இந்த இடத்துல இந்த கம்பெனியில் வேலை செஞ்சேன், அதை ரிசைன் பண்ணிவிட்டு நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது அப்போ உங்களுக்கு அவ்வளோ மட்டமாக தெரியுதா? அவ்வளோ கீழ்த்தரமாக தெரியுதா? கர்த்தருக்கு ஊழியம் செய்வது தான் இருப்பதிலேயே மிகப்பெரிய உயர்ந்த பணி, மிக உயர்ந்த ஸ்தானம், உயரிய ஸ்தானம். ஒரு அரசாங்க உத்தியோகத்தை நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு உயர்வை நோக்கி கடந்து வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா
தங்க முந்தின காரியத்தை மேன்மை பாராட்டுவாங்க. நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், நான் இவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறேன். சுயநீதிகள் சுயநீதிகள் சுயநீதியோடு கூட தேவ சமூகத்துக்கு கடந்து வருவீர்கள் என்றால் கொஞ்சமாகிலும் மாற்றமற்றவர்களாய்தான் தேவ சமூகத்தை விட்டு கடந்து போவீர்கள். எந்த நிலையில் கடந்து வந்தீர்களோ அதே நிலையிலேயே மீண்டும் திரும்பி போவீர்கள். ஏன்? நான் யார்? சீரியா தேசத்திலே மிகப்பெரிய மனிதன், பராக்கிரமசாலி. அப்படிப்பட்ட நான் வெகு தூரம் கடந்து வந்திருக்கிறேன், இறங்கி வந்திருக்கிறேன். உலகத்தில் அவர்கள் விட்டு வந்த காரியங்கள் அவர்களுக்கு மிக மேன்மையாய் காணப்படும். தேவ சமூகத்திலே அதை முன்னிறுத்தி ஜெபிப்பார்கள். ஆண்டவரே, நான் இதை செய்திருக்கிறேனே, இதை விட்டு வந்திருக்கிறேனே, எனக்கு நீர் இதை செய்யக்கூடாதா? சுய நீதியை தேவ சமூகத்தில் முன்னிறுத்தி தேவனிடத்தில் எதையோ ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி வந்திருக்கிறீர்களா? இந்த நாகமான் நினைத்தான், நான் விட்டு வந்த காரியங்களே தற்காலிகமாய் தான் விட்டு வந்திருக்கிறான். நான் விட்டு வந்த காரியங்களே தேவனிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போதுமானது என்று சொல்லி நினைக்கிறான். இன்றைக்கும் தேவ ஜனமே, நீங்கள் அப்படி நினைக்கிறீர்களா? உங்கள் சுய நீதிகளை தேவ சமூகத்திலே முன்னிறுத்தி தேவ சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் கொஞ்சமாகிலும் உங்களுக்குள் மாற்றம் ஏற்படாது. ஆனால் தேவ ஜனங்களுக்குள் ஒரு ரகசியம் மிக தெளிவாய் புரிய வேண்டும். வாசியுங்கள். பிலிப்பியர்கள் நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுல் பட்டியலிடுகிறார். நான் இந்த இடத்தை சேர்ந்தவன், இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், இப்படிப்பட்ட மனிதன். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அவைகள் எல்லாம் எனக்கு குப்பை, நஷ்டம் என்று நான் கருதுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஒன்றுக்கு உதவாத காரியங்கள். அதை தேவ சமூகத்தில் நிறுத்தி அவர் எந்த சமயத்திலும் தேவனிடத்தில் எதையோ ஒன்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இன்றைக்கு பல பேர் சுய நீதிகளை தேவ சமூகத்துக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். சுயநீதிகளை முன்னிறுத்துகிற தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுவதே இல்லை. நீங்கள் விட்டு வந்த காரியங்கள் உங்கள் பார்வைக்கு மிக மேன்மையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? அப்படி என்றால் சுய நீதியை நீங்கள் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் விட்டு வந்த காரியங்கள் உங்களுக்குள் எப்படி காணப்படுகிறது? நஷ்டமாய் காணப்படுகிறதா? குப்பையாய் காணப்படுகிறதா? அப்படி என்றால் தேவன் அண்டையிலே நீங்கள் கிட்டி சேர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இவனோ தேவ சமூகத்தண்டையிலே நெருங்கி வந்தும் மாற்றமற்றவனாய் திரும்பி போனான். காரணம் என்ன? சுயநீதி. அது மாத்திரமல்ல, 2வது காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. ஆவிக்குரிய சபைக்கு வருகிறார்கள், ஆச்சரியமான கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்கள், தேவ பிரசன்னத்திலே தங்கள் நேரத்தை செலவழிப்பது போல காணப்படுகிறது. ஆனால் துளியாகிலும் மாற்றமில்லை. அதே கோபம், அதே மூர்க்கம், அதே மாமிசத்தின் கிரியைகள், அதே விபச்சாரம், வேசித்தனம், அதே கொடிதான பாவங்கள், அதே திரைப்பட களியாட்டுக்கள், அதே சினிமா தொடர்கள், மெகா தொடர்கள் என்று சொல்லி அடிமைப்பட்டு காணப்படுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். மீண்டும் வாசியுங்கள். 5வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம். இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் மிகப்பெரிய காணிக்கையை தன்னோடு கூட சுமந்து கொண்டு வருகிறான். இன்றைக்கு பல பேர் தேவ சமூகத்துக்கு கடந்து வந்தும் மாற்றமில்லாமல் போவதின் காரணத்தில் இது மிக முக்கியமான ஒரு காரியம். நான் கர்த்தருக்கென்று எவ்வளவு கொடுத்திருக்கிறேன் தெரியுமா? நான் கர்த்தருக்கென்று இதை செய்திருக்கிறேன் தெரியுமா? தேவ ஜனமே,
நீங்கள் காணிக்கை தருகிறீர்கள், நல்லதுதான். ஆனால் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உடன்படிக்கை பெட்டியானது தனக்குத்தானே யுத்தம் செய்ய வல்லமையுள்ளது. எந்த மனிதனையோ, எந்த மனுஷியையோ, எந்த மனிதனின் கையில் இருக்கிற காணிக்கையோ கர்த்தர் எதிர்பார்த்து தன் ஊழியத்தை செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு பல பேருக்குள் இப்படிப்பட்ட பெருமைகள் தலை தூக்க ஆரம்பிக்கிறது. நான் எவ்வளவு செய்திருக்கிறேன், நான் கர்த்தருக்காக இதை கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு கொடுத்திருக்கிறேன். இவன் பெரிய காணிக்கையை சுமந்து கொண்டு வந்தான். அப்படி என்றால் இவன் நிற்கும் பொழுதே அவனுக்கு பின்பாக நின்று கொண்டிருப்பது என்ன? காணிக்கை. வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். 5வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து, அப்படி என்றால் தன் ரதங்களில் அவன் சுமந்து கொண்டு வந்த காணிக்கை அவனுக்கு பின்பாக நிற்கிறது, மலை போல நிற்கிறது. அவன் நினைத்தான், இந்த காணிக்கையை கண்டு கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார். இன்றைக்கு பல பேர் தேவ சமூகத்துக்கு வந்தும் மாற்றமற்றவர்களாய் கடந்து போவதின் காரணம் என்ன? நான் நல்லா கொடுக்குறேன் கர்த்தருக்கு. நீங்கள் கொடுக்கறது நல்லது தான், ஆனால் காணிக்கை மாத்திரம் கொடுத்து விட்டு வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுக்காவிட்டால் பிரயோஜனம் இல்லையே. நான் மிக அதிகமாய் கண்டிப்பாக யாரிடத்தில் இருப்பேன் என்று சொன்னால், சபைக்கு காணிக்கை கொடுக்கிறவரிடத்தில் தான் நான் மிக கண்டிப்பாக இருப்பேன். மிக கண்டித்து பேசுவேன் அவர்களை தான். ஏற்ற முறையில் அவர்கள் காணிக்கை கொண்டு வராத சமயத்தில், அது எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும், உன் காணிக்கை தூக்கி கொண்டு வேற எங்கேயாவது போய் போடு, எனக்கு தேவையில்லை. என் ஆண்டவர் ஊழியத்தை நடத்த வல்லமை உள்ளவர். எப்பேற்பட்ட நிலையிலும் என் பர்சை நம்பி கர்த்தர் ஊழியம் செய்யல, காணிக்கப்பட்டிய நம்பி கர்த்தர் ஊழியம் செய்யல. எந்த மனிதனை, எந்த மனுஷனை நம்பி கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தை செய்யவில்லை. கர்த்தர் தனக்குத்தானே யுத்தம் செய்ய வல்லமை உள்ளவர். ஆனால் கிருபையாய் கர்த்தர் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் பல பேர், நான் இதை செய்தேனே, என் நேரத்தை உமக்கு கொடுத்தேனே, என் உழைப்பை உமக்கு கொடுத்தேனே, என் காணிக்கையை நான் உமக்கு கொடுத்தேனே என்று சொல்லி பட்டியலிட்டுக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவ சமூகத்துக்கு கடந்து வந்தாலும் மாற்றமற்ற நிலையில் தான் திரும்பி தங்கள் ஸ்தானத்துக்கு போவார்கள். உங்கள் காணிக்கையை தேவ சமூகத்திலே முன்னிறுத்தி தேவனிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுகிறீர்களா? உங்கள் காணிக்கையை முன்னிறுத்தி தேவ சமூகத்திலே மேன்மை பாராட்டுகிறீர்களா? தேவ ஜனமே, அப்படிப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்றால் மாற்றம் உங்களுக்குள் ஏற்படாது. மிகப்பெரிய ஒரு காணிக்கைத்தான், மற்றவர்கள் கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை கொண்டு வந்தவன் தான். இன்றைக்கு மற்றவர்கள் செய்ய முடியாத, கொடுக்க முடியாத காரியத்தை நீங்கள் கொடுக்கத்தக்கதான திராணியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். ஆனால் அதை கொண்டு தேவ சமூகத்திலே மேன்மை பாராட்டுவீர்கள் என்றால், அது உங்கள் இருதயத்தில் நிலைத்து காணப்படும் என்றால் மாற்றம் ஏற்படாது. இன்றைக்கு கடைசி நாட்களில் பல ஊழியக்காரர்கள் இப்படிதான் தேவ ஜனங்களுக்குள் மறுரூபத்தை எதிர்பார்ப்பது இல்லை. நீ போடுறத போட்டுட்டு நீ வாழ்றத வாழு, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நீ எப்படி வேணாலும் வாழ்க்கை நடத்து என்று சொல்லி இன்றைக்கு ஊழியத்தை வியாபாரமாய் செய்து கொண்டிருக்கிற கொள்ளைக்காரர்கள் பல பேர் நிறைந்திருக்கிற கடைசி காலம். எப்படிப்பட்ட நிலையில் நீரே உனக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் வருமானத்துக்காக ஊழியம் செய்கிறவன் பல பேர். அப்படிப்பட்டவர்கள் ஜனங்களின் மறுரூபத்தை குறித்து கவலைப்படுவது இல்லை. கர்த்தருடைய வருகையிலே என் ஜனங்கள் பங்கெடுப்பார்களா, ஜனங்கள் பங்கடைவார்களா என்று சொல்லி அவன் கவலைப்படுவது இல்லை. ஏன்? அவன் கூலிக்காரன். பணத்திற்காக ஊழியம் செய்கிற நயவஞ்சகர்கள் நிறைந்திருக்கிற கடைசி நாட்கள். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் காணிக்கையை தேவ சமூகத்திலே முன்னிறுத்தி மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் மாற்றம் ஏற்படாது. எப்படி வந்தீர்களோ அதே நிலையில்தான் திரும்பி போவீர்கள். தேவ சமூகத்திலே
பெரிய தொகையை கொடுக்கிறவர்கள் மேன்மையானவர்கள் அல்ல. ஒரு விதவை, ஏழை கைம்பெண் தேவ சமூகத்திலே மிக சிறிதான அற்பமான காணிக்கையை போட்டார். தேவன் அதை மிகப்பெரிய காணிக்கையாய் பார்த்தார். எவ்வளவு போடுகிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்ப்பது இல்லை, எந்த மனநிலையில் தேவனுக்கு கொடுக்கிறீர்கள் என்பதை தான் கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். ஆனால் தேவ ஜனமே, நீங்கள் கொடுப்பதை அதை மேன்மையாய் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அதை முன்னிறுத்தி தேவ சமூகத்திலே மேன்மை பாராட்டுவீர்கள் என்றால், மறந்தும் உங்களுக்குள் அப்படிப்பட்ட நினைவுகள் ஏற்படும் என்றால், நாங்கள் கர்த்தருக்கு இதை கொடுத்துருக்கிறோம், கர்த்தருக்கு நாங்கள் இதை செய்திருக்கிறோம் சொல்லி நினைத்தீங்கன்னா மாற்றம் ஏற்படாது ஐயா, மாற்றம் ஏற்படாது. தேவன் மறுரூபத்தை எதிர்பார்க்கிறார். என் சமூகத்தண்டையிலே நெருங்கி வருகிறவர்களுக்குள் மாற்றம் சற்று கவனித்து பாருங்கள். எலிசாவின் அண்டையிலே நெருங்கி வந்த ஒரு நாகமானுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி வைராக்கிய வாஞ்சையாய் தேவன் கிரியை செய்வார் என்று சொன்னார். எலிசாவின் தேவனாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தண்டையிலே வந்திருக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் மறுரூபம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு வைராக்கிய வாஞ்சியாய் நம்மோடு கூட அவர் இடைபடுவார் என்பதை சற்று நிதானித்து பாருங்கள். கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாகிய தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எதற்காக? நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபம் ஏற்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் மறுரூபம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த மனிதனோ காணிக்கை முன்னிறுத்தி தேவ சமூகத்திலே நிற்கிறான். அது மாத்திரமல்ல, மூன்றாவது காரியத்தை பாருங்கள். கர்த்தர் மூன்றாவது காரியத்தை உணர்த்தி காட்டுகிறார். இவன் எப்படிப்பட்ட மனிதனாய் தேவ சமூகத்திலே நெருங்கி வந்தான். 5வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். சீரியா தேசத்தை விட்டாகிவிட்டது. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தண்டையிலே கடந்து வந்தாலும் இவனை குறித்து சொல்லப்படுகிற காரியத்தை பாருங்கள். சீரியாவின் ராஜா சொல்லுகிறான், என் ஊழியக்காரனாகிய நாகமான். இன்றைக்கும் பல பேர் இப்படிதான் தேவ சமூகத்தண்டையிலே நெருங்கி வந்தும் வேறு யாருக்கோ ஊழியக்காரனாய், வேறு யாருக்கோ அடிமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு தேவ ஜனமே, தேவ சமூகத்துக்கு கடந்து வந்திருக்கிறீர்கள், உண்மைதான். உங்களை ஆளுகை செய்து கொண்டிருப்பது எது? தேவன் சொல்லுகிறார், 2 எஜமானங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. தேவனுக்கும் உலகப் பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒரு எஜமான் தேவன், உலகப் பொருட்கள் சில பேருக்கு எஜமானாய் காணப்படுகிறது. தேவ சமூகத்தண்டையிலே நெருங்கி வந்துவிட்டான், இஸ்ரவேல் தேசத்தண்டையிலே வந்துவிட்டான். ஆனால் இவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, என் ஊழியக்காரனாகிய நாகமான். அப்படி என்றால் இஸ்ரவேல் தேசத்துக்கு அவன் வந்துவிட்டதினால் அவன் இஸ்ரவேல் தேசத்தான் அல்ல, மாறாக அவன் இப்பொழுதும் சீரியன் தான், என்னுடையவன் தான் என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டிருக்கிற சீரியாவின் ராஜா இன்றைக்கும் உலகமானது உங்களை குறித்து மார்த்தட்டி கொண்டிருக்கிறதா? சபைக்கு வந்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்காதே, மாறாக இன்றைக்கும் அவர்கள் என்னுடையவர்கள் தான் என்று சொல்லி உலகமானது உங்களை குறித்து மார்த்தட்டி கொண்டிருக்கிறதா? அவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு கடந்து வந்ததினால் இஸ்ரவேலன் அல்ல, மாறாக அவன் சீரியாவுக்கு மீண்டும் வந்து விடுவான், மீண்டும் சீரியனின் கிரியையை செய்வான் என்பது உனக்கு தெரியாதா என்று சொல்லி உங்களை பார்த்து உலகமானது மார்த்தட்டி கொண்டிருக்கிறதா? தேவ சமூகத்தில் வரும்பொழுது பல பேர் ஆவிக்குரிய சிவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் கடந்து வெளியே போனவுடன் மனம் போன வாழ்க்கை. அவர்களை ஆளுகை செய்வது யார்? சீரியாவின் ராஜா. சீரியாவின் ராஜா சொல்லுகிறான், ஏன் ஊழியக்காரன், ஏன் நாகமா? இன்றைக்கு தொலைக்காட்சி சொல்லுகிறதா, ஏன் அடிமை? திரைப்படம் சொல்லுகிறதா, இவன் ஏன் ஊழியக்காரன்? மெகா தொடர் சொல்லுகிறதா,
நல்லா பாட்டு பாடுற, ஆனால் உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? நீ ஏன் ஊழியக்காரன். மெகா தொடர் சொல்லுதா? கோபம் உங்களை பார்த்து சொல்லுதா? ரொம்ப அமைதியாக உட்கார்ந்துருக்கிற சபையில், ஆனால் நீ என்னுடைய ஊழியக்காரன் உனக்கு தெரியுமா? ஏன்? நான் ஒன்று ஆளுக்கு செய்கிறேன். தேவ ஜனமே, தேவ சமூகத்து அண்டையிலே கடந்து வந்தோம். மாற்றம் இல்லாமல் போவதின் ரகசியம் என்ன? உங்கள் சரீரங்களை யாருக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? கிறிஸ்துவுக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? அல்லது உலகத்துக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? 3 காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் வரிசைப்படுத்தி காட்டுகிறார். 3 காரியங்கள்: சுயநீதி, காணிக்கை, 3வது இவன் என்னுடையவன் என்று சொல்லி மார்த்தட்டும் சீரியாவின் ராஜா. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் தேவ ஜனமே, உன்னை குறித்து மார்த்தட்டுவது யார்? இவன் என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி உலக காரியங்கள் உங்களை குறித்து கை காட்டி கொண்டிருக்கிறதா? உங்கள் படுக்கை உங்களை பார்த்து கை காட்டி கொண்டிருக்கிறதா? இவன் என்னுடைய ஊழியக்காரன். உங்கள் சோம்பல் கை காட்டி கொண்டிருக்கிறதா? உங்கள் மூர்க்கதனம் கை காட்டி கொண்டிருக்கிறதா? குடிவெறி, களியாட்டுகள், காம விகாரங்கள் கை காட்டி கொண்டிருக்கிறதா? என் ஊழியக்காரன் என்று சொல்லி கை காட்டி கொண்டிருக்கிறதா? மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை. வெகு தூரம் கடந்து வந்தவன் தான், வெகு பிரயாசம் எடுத்தவன் தான். ஆனால் மாற்றமற்றவனாய் திரும்பி போகிறான். அதிலும் எப்படிப்பட்ட நிலையில் திரும்பி போகிறான் பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய், கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய், கடும் கோபம் கொள்ளுகிறான். என்ன பார்த்தா இப்படி சொன்னேன்? என்ன பார்த்தா இப்படி பேசுனேன்? இன்றைக்கும் பல பேருக்கு பிரசங்கத்தை கேட்கும்போது கடும் கோபம் வரத்தானே செய்யுது. பல பேருக்கு என் பிரசங்கம் பிடிக்காது. என்னதான் பேசினாரு, என்னதான் குத்தி காட்டினாரு, எனக்காக தான் பேசினாரு, இப்படியெல்லாம் நினைச்சிங்கன்னா கடும் கோபமாக தான் திரும்பி போவீங்க. பல்ல கடகடன் கடிச்சுக்கிட்டு தான் போவீங்க. என்னை பற்றி தான் பேசுகிறார் இன்னைக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். கடும் கோபம் கொண்டு திரும்பி போனான். இந்த கடும் கோபம், அதை கர்த்தருடைய ஆவியானவர் 2 இடங்களில் குறிப்பிட்டு காட்டுகிறார். 12வது வசனத்தின் கடைசி பகுதியையும் பாருங்கள். அந்த இடத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரகத்தோட திரும்பி போனான். மிகுந்த உக்கிரகத்தோட திரும்பி போகிறான். கோபம் ஏற்படுகிறது. இதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? பல பேருக்குள் மாற்றம் ஏற்படாதின் காரணம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் அதை சுட்டி காட்ட விரும்புகிறார். இந்த 3 காரியங்களும் எதில் நின்று கொண்டிருக்கிறது? சுயநீதிகள், காணிக்கைகள். அது மாத்திரமல்ல, இவன் என் ஊழியக்காரன் என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டிருக்கும் உலகம். அத்தனையும் வலு சேர்க்கும் காரியம் எது தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். வாசியுங்கள். 5வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். கர்த்தரின் வார்த்தை புறப்பட்டு வருகிறது. நாகமானே, நீ கடந்து போ, யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு என்று சொல்லி கர்த்தரின் வார்த்தை புறப்பட்டு வருகிறது. கர்த்தரின் வார்த்தை புறப்பட்டு வந்தவுடன் இவன் செய்த காரியத்தை பாருங்கள். 11வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் எதிர்பார்த்ததை செய்யலையா, நான் எதிர்பார்த்த பிரசங்கம் வரலையா,
நான் எதிர்பார்த்ததை பிரசங்கிக்கல, ஏற்றுக்கொள்ள மனமில்லை, என் மனசு பிரகாரம் பேசல. இப்பெல்லாம் பாஸ்டரு சவுக்கில் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு, என் மனசுக்கு ஏற்ற மாதிரி பேச மாட்டுறாரு. இன்னைக்கு பல பேர் ஆதங்கப்பட்டு கொள்ளுகிறார். கடைசி நாட்களில் இந்த ஆதங்கங்கள் அதிகமாகும், மிக அதிகமாகும். கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசுகிற ஊழியக்காரனுக்கு விரோதமாக இப்படி ஆதங்கப்பட்டுக்கிறவருடைய எண்ணிக்கை கூடத்தான் ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? கர்த்தர் அதை தீர்க்க தரிசனமாய் தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள் 2 தீமோத்தேயுவின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு இந்த கடைசி நாட்களில் ஜனங்கள் எப்படிப்பட்ட பிரசங்கத்தை விரும்புகிறார்கள்? ஏன் இச்சைக்கேற்ற பிரசங்கம், மன்னாவை குறித்து பிரசங்கம் இல்லை, அதிகாலையில் ஓடி போய் தேடு அதை குறித்த பிரசங்கம் இல்லை, வெள்ளரிக்காவை பற்றி பேசிட்டோம், வெள்ளை பூண்டை பற்றி பேசிட்டோம். ஏன் இச்சைக்கேற்ற பிரசங்கம்? இன்றைக்கி அதை தானே விரும்புகிறான் மனுஷன். மகனே மகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வாடகை வீட்டில் இருக்கியா? கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி தருவார். அடா பா, நல்ல ஊழியக்காரையா, என்ன அருமையாக ஆசீர்வதித்தார். மகனே சைக்கிளில் வரியா? ஐயோ என் மனசு உடஞ்சிருச்சுப்பா, கர்த்தர் உனக்கு நல்ல 2 வீலர் தரணும். இவ்வளோ கஷ்டப்படுறியா? கர்த்தர் உனக்கு எது செய்யணும். இப்படியெல்லாம் சொன்னால் அவன் யாரு? நல்ல ஊழியக்காரன். யோர்தானில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணேன். 7 தரம் ஸ்நானம் பண்ணி என்பதில் ஆழமான ரகசியம் இருக்கிறது. நீ 7 தரம் ஸ்நானம் பண்ண வேண்டும் என்கிற அந்த தியானத்தை எடுத்து கேட்டு பாருங்கள். அந்த 7 என்பது எதை காட்டுகிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட வந்து இடைப்படும் பொழுது, ஏன் இருதயத்துக்கு ஏற்ற பிரசங்கம் இல்லை இது? ஏன் மனசுக்கு ஏற்ற பிரசங்கம் இல்லை இது? அப்படிப்பட்ட மனநிலையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இவன் அப்படிப்பட்டவனாய் தான் காணப்பட்டான். கர்த்தரின் வார்த்தை வந்து குறுக்கிடுகிறது, நீ திரும்பி போ, யோர்தானில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணி என்று சொல்லி கர்த்தரின் வார்த்தை குறுக்கிடுகிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. நான் எதிர்பார்த்து வந்தது இதை அல்லவே, நான் எதிர்பார்த்து நெருங்கி வந்தது இதற்காக அல்லவே. தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் குறிப்பிட்டு காட்டும் 4வது காரியம், கர்த்தரின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனமற்ற தேவஜனங்கள். கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறார், உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு இதுதான், இதை செய்தால் இது நடைபெறும் என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தி காட்டும் பொழுது அதற்கு விகற்பமாய் நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களோடு கூட இணைந்து கர்த்தர் நடந்து வருவார் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்காதிருங்கள். உங்கள் திட்டங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு அனுமதி தருவது இல்லை. உங்கள் நினைவுகளுக்கு ஒத்ததாய் கர்த்தர் பேசுவது இல்லை. தன் இருதயத்தில் இருக்கிறதை பேசுகிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்களுக்குள் 1000 எண்ணங்கள் இருக்கும். இந்த பிரச்சனை இப்படி கையாள வேண்டும், இதற்கு இப்படி செய்ய வேண்டும், இதை இப்படி கர்த்தர் அணுக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்காதிருங்கள். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஆலோசனையில் ஆச்சரியமான ஆண்டவர் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாகிய தன் வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் உங்களுக்குள் இருக்கிறதா? பல பேர் ஏற்றுக்கொள்வது இல்லை. மிகுந்த கோபத்தோடு கூட உக்கிரகத்தோடு கூட திரும்பி போகிறார்கள். இதோடு கூட குஷ்டரோகத்தோடு கூட எந்த நிலையில் தேவ சமூகத்துக்கு வந்தார்களோ அதே நிலையிலேயே கடந்து போய் கொண்டிருக்கிற தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம்தான். மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம்தான். அதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு வந்தும்
மாற்றமற்ற நிலையில் போய் கொண்டிருக்கிறீர்களா? அதே கோபம், அதே மூர்க்கம், அதே சண்டை சச்சரவுகள், அதே பிடிவாதம், அதே கசப்புணர்ச்சி நிறைந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு பல பேருக்குள் மாற்றம் இல்லாமல் போகும் பொழுது அது எவ்வளவு பெரித கொடிதான காரியங்களை கொண்டு வரும் பாருங்கள். தேவஜனமே, இத்தனை நாள் நான் சபைக்கு வந்திருக்கிறேன், இத்தனை வருடம் கர்த்தரை ஆராதிக்கிறேன், இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறேன், நல்லது நல்லது நல்லது. ஆனால் தேவன் எதிர்பார்த்த மறுரூபம் ஏற்பட்டதா? தேவன் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்பட்டதா? ரணமாமிசம் மாறினதா? கர்த்தர் எதிர்பார்க்கிற மாற்றம் உங்கள் மாமிசத்தில் ஏற்பட்டதா? உங்கள் மாமிசத்தில் ஏற்பட்டதா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, இவ்வளவு செய்திருக்கிறாய், நல்லது. இவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறாய், நல்லது. ஆனால் அவனோ குஷ்டரோகியா இருந்தான் என்று சொல்லி உங்களிடத்தில் கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரே, உனக்குள்ளோ இது காணப்படுகிறதே என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறாரே. தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சுயநீதியை பிடித்து கொண்டு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்களா? சுயநீதியை பிடித்து கொண்டு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிறார். சுயமென்னில் சாம்பலாய் மாறே சுத்தமே அனல் சாதே பாடலை பாடுகிறோம் என்று சொல்லி பாடுவிடாதிருங்கள். ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்கிறோம் என்று சொல்லி கேட்டுவிட்டு வந்த பிரகாரமாகவே போய்விடாதிருங்கள். உங்களுக்குள் உள்ளான மாற்றத்தை எதிர்பார்த்து வைராக்கிய வாஞ்சியாய் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தர், உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தர் தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு முன்பாக, தேவன் தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு முன்பாக மறைவில் போய் அழுதுவிட்டு தான் வந்தார். தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்துவது, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் வன்மையாய் கண்டித்து பேசுகிற பிரசங்கங்கள் உங்கள் மனதை திருப்திப்படுத்துகிற ஒரு பிரசங்கங்களாய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதில் மறைவில் மறைந்திருக்கிற கண்ணீரின் துளிகள் தேவனின் மனபாரங்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார்? என் வருகையில் பங்கெடுத்தே ஆக வேண்டும், என் ஜனம் என் ரகசிய வருகையில் பங்கெடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி வைராக்கிய வாஞ்சியாய் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணிப்போடு கூட
மாமிசத்துக்கு நான் வந்தேன், ஏதோ புறப்பட்டு போனேன். இதற்காக கர்த்தர் அழைக்கவில்லை. இதற்காக கர்த்தர் அழைக்கவில்லை. நம் மாமிசத்தின் மூலமாய் தன் மகிமையை வெளிப்படுத்த விரும்பும் கர்த்தர் ஒரு எலிசாவை சந்தித்துவிட்டு திரும்புகிற ஒரு மனிதனுக்குள்ளேயே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புவார் என்று சொன்னால், இஸ்ரவேல் தேசத்தண்டையிலே கடந்து வந்து மாற்றம் ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புவார் என்று சொன்னால், ஒரு எலிசாவுக்கு முன்பாக வந்து நிற்கிற ஒரு மனிதனுக்குள்ளேயே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி வைராக்கிய வாஞ்சியாய் செயல்படுவார் என்று சொன்னால், ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய சமூகத்தண்டைகளை நெருங்கி வந்திருக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் மறுரூபம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி நமக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றம் ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி வைராக்கிய வாஞ்சியாய் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தர் மாற்றம் ஏற்பட வேண்டியதற்கு ஒரே ஒரு காரியம்தான். மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம்தான். எத்தனையோ தோல்விகளை நீங்கள் வரிசைப்படுத்தலாம், எத்தனையோ காரியங்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்தலாம். ஆனால் அந்த அத்தனை இயலாமைகளும் அத்தனை பலகீனங்களும் அத்தனை குறைவுகளும் ஒரு சன பொழுதில் மாறி போகும். எப்பொழுது? கர்த்தர் தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். 5வது அதிகாரத்தில் கர்த்தர் அதை குறிப்பிட்டு எழுதி வைத்திருக்கிறார். 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின பொழுது தேவ ஜனமே, கர்த்தரின் வார்த்தையின்படியே ஒரு மனிதன் செய்யும் பொழுது மாற்றம் தானாகவே ஏற்பட்டுவிடும். கர்த்தரின் வார்த்தையின்படி செய்ய ஆரம்பிப்பீர்கள் என்றால், கர்த்தரின் வார்த்தை சொல்லுவதற்கு உடனுக்குடன் கீழ்ப்படிய ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும். எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டது? தொடர்ந்து வாசியுங்கள். அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். எப்பொழுது மாற்றம் ஏற்படும்? வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது. வார்த்தையில் சகலமும் அடங்கி இருக்கிறது. கர்த்தரின் வார்த்தையில் சகலமும் அடங்கி இருக்கிறது. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். கர்த்தரின் வார்த்தைக்கு உடனுக்குடன் கீழ்ப்படிந்து பாருங்கள். ஆண்டவரே, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஆனாலும் செய்கிறேன். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட நினைவோடு கூட கடந்து வந்தேன், ஆனால் என்னோடு கூட நீர் இப்படி இடைப்படுகிறீர், ஏற்றுக்கொள்ளுகிறேன். கீழ்ப்படிந்து பாருங்கள். மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்படும். ஆச்சரியமான மாற்றம். மாமிசத்தில் மாத்திரம் மாற்றம் அல்ல, ஆச்சரியமான மாற்றம். உலகம் மேன்மை பாராட்டினது. என் ஊழியக்காரன் என்று சொல்லி சீரியாவின் ராஜா மார்த்தட்டினான். ஆனால் நாகமான் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவுடன், கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவுடன் ஆச்சரியமான மாற்றம். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். 5வது அதிகாரத்தில் 15வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். 5 இடங்களில் நாகமான் ஆச்சரியமான அறிக்கை செய்கிறார். உமது அடியான் என்று சொல்லி, நான் இனி சீரியா ராஜாவின் அடியான் அல்ல, சீரியா ராஜாவின் ஊழியக்காரன் அல்ல, மாறாக உமது அடியான். அப்படி என்றால் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலிசாவே, உமக்கு அடியான். இனி என்னை ஆளுகை செய்வது தேவ பிரசன்னம், தேவன். சீரியனை குறித்து மார்த்தட்ட முடியாது. இவன் ஏன் ஊழியக்காரன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் சீரியன் அல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலன். என் மாமிசமும் மாறிவிட்டது. தேவன் எதிர்பார்க்கிற மறுரூபமும் கடந்து வந்துவிட்டது. மாற்றம் எப்பொழுது ஏற்படும்? மீண்டும் வாசியுங்கள். 5வது அதிகாரத்தில் 14வது வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும். கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள்,
மறுரூபம் ஏற்படும். கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். எப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தாலும் அத்தனையும் உங்களை விட்டு ஓடி ஒளிய ஆரம்பிக்கும். அவைகளை நீங்கள் மேற்கொண்டு வெற்றி சிறக்க ஆரம்பிப்பீர்கள். ஏன்? கர்த்தரின் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள். வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் மாற்றம். சபைக்கு வந்தேன் போனேன், அதனால மாற்றம் இல்லை. கர்த்தரின் வார்த்தை இடைப்பட்ட பொழுது அதை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தீர்களா? உங்கள் கீழ்ப்படிதலின் அளவை பொறுத்துத்தான், கர்த்தரின் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவதின் அளவை பொறுத்துத்தான் மறுரூபம் உங்களுக்குள் ஏற்பட ஆரம்பிக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவஜனமே, நீங்கள் மாறிவிட்டீர்களா? தேவன் எதிர்பார்க்கிற மறுரூபம் உங்களுக்குள் ஏற்பட்டு விட்டதா? கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். நாம் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.